கேடி தினேஷ் எக்ஸ் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.5ல இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 5th அண்ட் 7th ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈஸியாக இருக்கும் நம்புறேன் நான். ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக்ல போகலாம். sin square x minus 5 sin x plus 4 equal to 0. இதுக்கு எதுவும் ஷார்ட்கட்டோ அல்லது வந்துட்டு ஈஸியான மெத்தட் எதுவுமே இல்லைங்க சார். ஒரே ஒரு மெத்தட் தான், நமக்கே தெரியும். sin x plus அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 4 அப்படின்னு குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ல வர வேண்டிய விஷயம் sin xன்னு வந்திருக்கு. ஸோ ஒய்க்கு சாரி sin xக்கு நீங்க என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, y சப்ஸ்டிட் பண்ணுங்க. y is equal to, let us take y is equal to sin x. The equation will be changed as y square minus 5y plus 4 is equal to 0. Factorize this equation, quadratic equation. I think it's very simple. Plus 4 factorize into two parts, which the sum is minus 5 and product is plus 4. So minus 4 and minus 1. So the final result is y is equal to opposite signs of minus 4 and minus 1 is 4 comma 1. Therefore y is equal to 4, that is sin x is equal to 4. ஏன்னா y is equal to sin x நம்ம எடுத்துருக்கோம். It's not possible sir, it's not possible or impossible, எப்படி சொன்னாலும் சரி. Why is not possible? Because the range of the sine function is always less than or equal to 1. The least value and highest value is minus 1 and plus 1. Sin x is equal to 4 is not possible because we know that the range of the sine function sin x, the lowest value of the sin x is minus 1 or highest value is plus 1. So it's not possible. More than 1 is not acceptable by sine function. Okay sir, therefore another solution is y is equal to 1, that is sin x is equal to 1. எப்பெல்லாம் நமக்கு sin x is equal to நம்ம என்ன சார் எழுதலாம் அப்படின்னா sin pi by 2. The general solution x is equal to இந்த மாதிரி sin x is equal, sin theta is equal to sin alpha அப்படின்றதுனா theta is equal to என்ன சார் ஃபார்முலா படிச்சிருக்கோம் நம்ம 11th n pi plus minus 1 power n alpha where n belongs to z படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். தீட்டா இருக்கிற இடத்துல x இருக்குது. ஸோ x is equal to n pi plus minus 1 power n ஆல்பாவோட வேல்யூ pi by 2 காஸ் நீங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ x is equal to n pi plus minus 1 power n pi by 2. That's all sir. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. கொடுத்துருக்கிறத வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் highest degree 12x cube, next x square term equal to அப்புறம் இருக்கு. So minus 29x square plus 8x and constant plus 4 is equal to 0. ஓகே சார், இப்படி கொடுத்துட்டாங்க. சால்வ் அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பை யூசிங் திஸ் மெத்தட் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை நமக்கு. ஸோ நம்ம எந்த மெத்தட் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, எந்த மெத்தட் சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10th நம்ம படிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மெத்தட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். x plus 1 x minus 1 ஃபேக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னா sum of all coefficients பாருங்க, 12 minus 29 plus 8 plus 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வரல. அதுக்கப்புறம் odd degree values என்ன வருது நமக்கு 12 plus 8 20 கிடைக்குது. இதனையும் சிம்பிள் பண்ணா minus 25. so that's also not equal to, therefore we use trial and error method. What is trial and error method? Synthetic division யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் கெஸ் பண்ணிடலாம் சார். நான் ஆல்ரெடி ரேஷனல் ரூட் தியரம் பார்த்தோம். நம்ம கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய ஃபேக்டர்ஸ் சொன்னோம்னா எது எதுலாம் சார் ஃபேக்டர்ஸ் 1 2 அதுக்கப்புறம் 4. அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம 1 வந்து வரல செக் பண்ணி பார்த்துட்டோம், பிளஸ் 1 மைனஸ் 1 வரலன்னு சொல்லிட்டோம். ஸோ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது 2 ஆர் -2. அதுக்கப்புறம் ஒருவேளை ரெண்டுமே ரிசல்ட் வரல அப்படின்னா நமக்கு ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த பாலினாமியல் வந்து 0 ஆகல, ஈக்குவல் டு 0 ஆகல அப்படின்னா நம்ம எது ட்ரை பண்ணலாம், 4 and -4 செக் பண்ணலாம். இந்த இடத்துல தான் நம்ம எதை யூஸ்ஃபுல் ரூட் தியரத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை மட்டும் வச்சு பார்த்துட்டோம்னா போதும், இது நமக்கு தேவையில்ல. இல்லை அப்படி வச்சு பார்க்கலாம், பட் அது ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். பெட்டர் வந்து நம்ம சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதனால நான் 2 எடுக்கிறேன்னா ஃபேக்டர் ஆஃப் 4ங்கிறதுனால. ஸோ சிந்தடிக் டிவிஷன்
ascending order, sorry, descending order la irka degrees பாருங்க x cube, x square, x and constant. Okay, 12 minus 29 plus 8 and plus 4. Okay, இங்க first two trial பார்க்கலாம். 0 add பண்ணிட்டோம்னா 12, 12 into 2 remaining minus 5, 2 into minus 5 minus 10 remaining minus 2. So 2 2s are minus 4. So 0. That's all sir. அப்ப 0 ஆகுதுன்னா அப்ப என்ன சார் அர்த்தம்? இது ஒரு ஃபேக்டர்னு அர்த்தம். அப்ப இதை எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? x minus 2 into, ஏன்னா இங்க plus 2 னு எழுதணும்னா இங்க என்ன எழுதணும்? நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதும்போது x minus 2 12x square minus 5x minus 2 equal to 0. ஸோ இது பொறுத்த வரைக்கும் x is equal to 2 னு எழுதிடலாம் சார். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் நம்ம. 12 into minus 2 minus 24 minus 24 5 வராம ஸ்ப்ளிட் பண்ணும் சார். 8 3s are very simple. 8 into 3. ஸோ இதுக்கு மைனஸ், இது பிளஸ் வந்துருது. டிவைடட் பை 12 அண்ட் டிவைடட் பை 12. ஸோ சிம்பிள் பண்ண எவ்வளோ சார் வருது? இங்கே மைனஸ் ஃபோர்த் டேபிள் 2/3. இங்கே என்ன சார் வருது? பிளஸ் 1/4 minus 24. ஓகே, therefore the results x is equal to இங்க இருக்க plus 2, இதுக்கு ஆப்போசிட் சைன் 2/3 வரும் சார். தட்ஸ் ஆல். ரிமைனிங் எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? சார் செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸாமின் ஃபார் ரேஷனல் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேஷனல் ரூட்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா? அந்த ரேஷனல் ரூட்ஸை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமின்னா அதான் மீனிங். இதை நம்ம செக் பண்றோம், எத்தனை ரேஷனல் ரூட்ஸ் இருக்கு, அது என்ன ரேஷனல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே சார், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த லாஸ்ட் டேர்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? லெட் p by q be the root of equation 1 ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து என்னவா இருக்கும்? the factor of p ன்னு இருக்கும். ஓகேங்களா? இங்க இருக்க நம்பர் the factors of p p is factor of the constant minus 1. Therefore possible values என்ன சார் வரும்? possible values are என்ன சார் வரும்? 1 minus 1. ஏன்னா இதனுடைய ஃபேக்டர்ஸ்னு எழுதும்போது 1 minus 1 வரும். அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். பெட்டர், நமக்கு ரெண்டே எழுதுங்கிறதுனால 2 எழுதிட்டோம். ஸோ p னுடைய ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். அதாவது p னா எது? the numerator of the rational root. p by q ல இருக்கக்கூடிய p நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கலாம்? 1 and minus 1 இருக்கலாம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், q is factor of இது 2. therefore possible values என்ன சார் வரும்? possible values are 1 minus 1 2 minus 2. கரெக்ட்டுங்களா? ஏன்னா 2 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் எழுதிட்டேன். நான் அதை நான் பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஆக இதை வச்சுட்டு therefore maybe the rational roots may be என்னன்னு சார் இருக்கலாம்? ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. நியூமரேட்டர்ல ரெண்டு விஷயம் தான். சோ ஆர் மைனஸ் 1 கமா பிளஸ் ஆர் மைனஸ் 1/2. கரெக்ட்டுங்களா? ஏன்னா நியூமரேட்டர் பிளஸ் 1 மைனஸ் 1 முடிஞ்சு போச்சு. இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1 இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணாலும் இதே தான் வந்துருக்கும். டினாமினேட்டரா தான் 2 வரும், ஏன்னா கியூவோட ஃபேக்டர் தான். ஸோ நியூமரேட்டர்ல 2ங்கிற பாசிபிலிட்டிஸே கிடையாது. நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 தவிர வேற எதுவுமே நியூமரேட்டர்ல வராது. டினாமினேட்டர்ல பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும், இங்க 1 இருக்கிறதா அர்த்தம், அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். ஓகேங்களா? கிளியரா? இப்போ பார்க்கலாம் சார். இதை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நம்ம செக் பண்றோம். p of x is equal to 1 அப்படின்னா p of 1 0 ஆகுதா பாருங்க. 1 போட்டோம்னா என்ன ஆகுது? 2 2 minus 1 minus 1 அப்ப 0 ஆகுது. ஓகே, x is equal to minus 1 அப்படின்னா p of minus 1 0 ஆகுதா பாருங்க. இங்க minus 1 போட்டோம்னா minus 2, இங்க minus 1 போட்டாலும் minus 1 not equal to 0. அதனுடைய வேல்யூ எழுதணுங்கிற அவசியம் இல்லை சார். ஈக்குவல் டு 0 ஆகுதா, சாட்டிஸ்ஃபை ஆகுதா, சாட்டிஸ்ஃபை ஆகலையா, அது மட்டும் செக் பண்ணா போதும் நம்ம. அப்ப x is equal to plus 1/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க என்ன வரும்? plus 1/2 போட்டோம்னா 1/8. 2 18 கேன்சல் பண்ணா p of 1/2 is equal to என்ன சார் வருது? இங்க சிம்பிள் பண்ணா 1/4.
minus 1 by 4 இங்க substitute பண்ணிட்டோம்னா 1 by 2 minus 1 is equal not equal to 0 கரெக்ட்டுங்களா? next x is equal to minus 1 by 2 அப்ப p of minus 1 by 2 இதுவும் என்ன ஆகல நமக்கு 0 ஆகல. அப்ப எது மட்டும் தான் 0 ஆகுது? therefore it has only one rational root, that is x is equal to 1. ஏன்னா இதுல மட்டும் தான் 0 ஆகுது சார். அப்போ புரியுதுங்களா எப்படி இதை எழுதுறோம் அப்படின்ட்டு? ஒண்ணுமே இல்லை, நம்ம இது சால்வ் பண்ணியும் போடலாம் சார். சால்வ் பண்ணோம்னா x is equal to 1 சிந்தட்டிக் டிவிஷன்ல போட்டு ரிமைனிங் வரக்கூடிய ஈக்குவேஷனை நீங்க என்னன்னு சொல்லலாம், இட் ஹாஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு therefore x is equal to 1 is the only one rational root of the equation அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். அல்லது இதுதான் ப்ராப்பர் வே. எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, எதை யூஸ் பண்றோம் நம்ம ரேஷனல் ரூட் தியரமை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்றோம். ஓகேங்களா? இது இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அல்லது இது மாதிரி கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், வேற வழி இல்லை. லென்த்தியா இருந்தாலும் இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம்ல போறது எந்த மெத்தட் வேணாலும் போட்டுடலாம், பட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிற இந்த மெத்தடை நீங்க கத்துக்கோங்க. இதுதான் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க இதுதான் எக்ஸாம்ல எழுதணும்னு யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க மெத்தட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டு இது ஒன்று மட்டும்தான் ரேஷனல் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே சார், செகண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x பவர் 8 மைனஸ் 3x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும், ரேஷனல் ரூட்ஸை நம்ம எக்ஸாமின் பண்ணணும். அப்போ பவர் 8 இருக்கு சார், அதை பற்றிலாம் எந்த கவலையும் வேணாம். நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் லாஸ்ட் டேர்ம் இருந்துட்டாவே ப்ராப்ளம் சால்வ். ஓகேங்களா? நம்ம கேட்டிருக்கிறது ரேஷனல் ரூட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ செக் பண்ணிக்கலாங்களா? லெட் எப்பயும் போல என்ன எழுதிக்கலாம், லெட் p by q be the root of equation 1. equation 1, the equation number 1 ன்னு வச்சுக்கலாம். okay okay sir, the p is factor of constant என்ன சார் இருக்கு, 1 ன்னு இருக்கு. therefore possible values is 1 minus 1. கரெக்ட்டுங்களா? இதுல நியூமரேட்டர் எழுதியாச்சு. டினாமினேட்டர் q is factor of அதுவும் 1 தான். x பவர் 8 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான இருக்கு. அப்ப பாசிபிள் வேல்யூஸ் என்ன சார் வருது? பாசிபிள் வேல்யூஸ் அதுவும் 1 minus 1. therefore எதெல்லாம் சார், அப்ப +1 -1 +1 -1 வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பிளஸ் ஆர் மைனஸ் 1. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 1 கான்ஸ்டன்ட் அது காமனா வச்சுக்கலாம். ஓகே, therefore the rational root may be என்ன சார் வரும், மேபி பிளஸ் ஆர் மைனஸ் 1. therefore p of x is equal to 1. அப்படிங்கும்போது p of 1 செக் பண்ணுங்க, 0 ஆகுதா பாருங்க. 1 ன்னு போட்டோம்னா 1 minus 3 plus 1, 1 minus 3 plus 1 not equal to 0. அதே மாதிரி x is equal to minus 1 போட்டோம்னா p of minus 1 is equal to minus 1 substitute பண்ணா x power 8 even power இருக்கு, plus 1 தான் வரும். இங்க minus 1 போட்டோம்னா plus 3 plus 1 is not equal to 0. therefore என்ன சார் எழுதலாம், there is no rational root. ஏன்னா பாசிபிள் ரேஷனல் ரூட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான், வேற எந்த ரேஷனல் ரூட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா இதை வச்சு பார்த்துட்டோம்னா பாசிபிள் வேல்யூஸ் வச்சு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அதை வச்சுட்டு நம்ம எதை சொல்லிட்டோம், ரேஷனல் ரூட் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது ரெண்டையுமே சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தேன், அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகல. ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகல. therefore என்ன சார் சொல்லலாம், there is no rational roots. அவ்வளவுதான் சார், ஒரு சிம்பிளா முடிஞ்சது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சார் கொடுத்துருங்க, தேர்ட் ப்ராப்ளம். 8x power 3 by 2n minus 8x power minus 3 by 2n is equal to 63 கொடுத்துருக்காங்க. இதுல எது காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார், நமக்கு எக்ஸ்ன்னு வரணும், ஆனா காம்ப்ளிகேட்டடா எது இருக்கு, x power 3 by 2n கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப அதை என்னன்னு வச்சுக்கலாம்னா ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் வச்சிடலாம், வச்சுட்டு நம்ம ஈஸியா சிம்பிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ப என்ன சார் வருது, let y is equal to என்னன்னு சார் வச்சுக்கலாம், x power 3 by 2n ன்னு வச்சுக்கலாம்.
அப்போ 1 by y is equal to என்ன சார் வரும் 1 divided by x power minus 3 sorry 3 by 2n that is என்னன்னு வச்சுக்கலாம் x power minus 3 by 2n. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 8y minus 8 x power minus 3 by 2n க்கு பதில் 1 by y ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா divided by y minus 63 is equal to 0. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா? plus 63 இங்க கொண்டு வந்துட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பை நம்மளுடைய ஷார்ட்கட் மெத்தட் மல்டிபிள் பை y. y ஆல மல்டிபிள் பண்ணா என்ன சார் சேஞ்சஸ் வருது? 8y ஸ்கொயர் minus 8 ஏன்னா y கேன்சல் ஆயிரும் minus 63y is equal to 0. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 8y square minus 63y minus 8 equal to 0. So minus 64 factorize பண்ணுங்க. என்ன சார் factorize பண்ணா 64 into 1 வச்சிடலாம். minus 63 இருக்கனால bigger numberக்கு minus இதுக்கு plus divided by 8 and divided by 8. So இது simple பண்ணா minus 8 இது plus 1 by 8. Therefore y is equal to minus 8 ஒரு result and y is equal to sorry opposite sign பண்ணும் அப்ப plus 8 y is equal to minus 1 by 8. Substitute பண்ணுங்க y ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துறோம் x power substitute பண்ணுங்க x power 3 by 2n is equal to 8. ஓகே சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடலாம் அல்லது கியூப் ரூட் எடுத்துடலாம். கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன சார் வரும் x is equal to 1 by 2 power n is equal to கியூப் ரூட் எடுத்துட்டோம்னா என்ன சார் வரும் 2. அதுக்கப்புறம் பவர் வந்து 2n க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. 2n க்கு பவர் இன்க்ரீஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம் ஹோல் பவர் 2n கேன்சல் ஆயிருவீங்க. அப்ப x is equal to இங்க என்ன சார் வரும் 2 power 2n ன்னு வரும். அப்ப இதை எப்படி சார் எழுதலாம் 2 power 2 4 ன்னு எழுதிக்கலாம் 4 power n ன்னு வந்துருவீங்க. ஓகேங்களா சொல்றது புரியுதுங்களா? 2 power 2n இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா இது மல்டிபிள் இருக்கு the whole பவர்ல கொண்டு போயிடலாம் நம்ம. இப்ப டோட்டல் பவர்ஸ்ல கொண்டு போயிட்டோம்னா 2 power 2 4 power n ன்னு வந்துரும் 4n. ஓகேங்களா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் இது இங்க அதே மாதிரி என்ன இருக்கு 3 power sorry x power 3 divided by 2n is equal to minus 1 by 8. ஓகேங்க சார் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிருங்க. எதனால ஸ்கொயர் பண்ணனும் அப்பதான் மைனஸ் கேன்சல் ஆகும் நமக்கு. அப்ப ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா x power 3 by n is equal to என்ன சார் வரும் ஸ்கொயர் பண்ணும்போது plus 1 by 64. இங்க கியூப் இருக்கு அப்ப கியூப் ரூட் எடுங்க ஃபர்ஸ்ட். அப்ப x power 1 by n is equal to கியூப் ரூட் எடுத்தோம்னா 1 by 4 கரெக்ட்டுங்களா? அப்ப பவர் n இன்க்ரீஸ் பண்ணோம்னா x is equal to 1 by 4 power n ன்னு வரும். is not possible. ஓகேங்களா? எது மட்டும் தான் acceptable. therefore the result is x is equal to 4 power n. that's all. next பாத்தீங்கன்னா fourth problem with roots ஓட கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் x power integers தான் இருக்கணும் அப்படிதான் பாலினாமியல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இங்க x power 1 by 2ங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வருது. the same time இங்க ரெசிப்ரோக்கல் வருது. இந்த மாதிரி x power 1 by 2 அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பா இங்க ரெசிப்ரோக்கல்ஸ் கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் ப்ராப்ளமும் அந்த மாதிரி தான். பட் இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கிறத எப்பயும் போல சிம்பிள் பண்ணிக்கலாம். y is equal to root of x by a எழுதிட்டோம்னா இப்ப ரெசிப்ரோக்கல் எழுதிட்டோம்னா 1 by y இதுவும் என்ன நமக்கு root of a by x ன்னு ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இங்க. அப்ப 2 into y plus 3 into 1 by yங்கிறப்ப 3 by y is equal to இதை எல்சிஎம் எடுத்துருங்க சார். இங்க b into b என்ன சார் வரும் b ஸ்கொயர் plus 6a divided by 6ab a ஸ்கொயர் divided by ab கரெக்ட்டுங்களா? இதை இங்க மல்டிபிள் பண்ணா b ஸ்கொயர் இதை இங்க மல்டிபிள் பண்ணோம்னா 6a ஸ்கொயர் divided by ab. ஸோ டினாமினேட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் ஃபுல் ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணுவோம் நம்ம கரெக்ட்டுங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணா இது y இருக்கு ab இருக்கு. ஸோ மல்டிபிள் பை yab. அப்ப இங்க மல்டிபிள் பண்ணா என்ன சார் வரும் 2aby ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? பிளஸ் இங்க மல்டிபிள் பண்ணா y கேன்சல் ஆயிரும் 3ab இருக்கும் is equal to இங்க மல்டிபிள் பண்ணும்போது ab கேன்சல் ஆயிரும் சார். அப்போ y into 6a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு வந்துடும் கரெக்ட்டுங்களா? ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப 2ab y ஸ்கொயர் பிளஸ் y into 6a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 3ab. இந்த ab lmn op pqr இதெல்லாம் வந்துட்டா கன்ஃபியூஸே ஆக வேணாம் சார். நம்பர்ஸ்லயே லெட்டர்ஸ்ல இருக்கு டிஃபிகல்ட்டா இருக்குமா? நோ ப்ராப்ளம். இதுதான் ஈஸியா இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். இதை மல்டிபிள் பண்ண என்ன சார் வரும்
6a square b square with plus. அப்ப இங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் சார். 6a square னு ஸ்ப்ளிட் பண்ணி into b square. That's all. மல்டிபிள் பண்ணுங்க 6a square into b square, 6a square b square. ஆட் பண்ணுங்க the y ஓட கோஎஃபிஷியன்ட் 6a square plus b square. வெரி சிம்பிளா முடிஞ்சதுங்களா? ஓகே, இதை என்ன பண்ணணும்? y square உடைய கோஎஃபிஷியன்ட் 2ab ஆல டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணிட்டோம்னா இங்க சிம்பிள் பண்ணும்போது நம்பர் சிம்பிள் பண்ணும்போது 3 இந்த a க்கு a ஸ்கொயருக்கு கேன்சல் பண்ணா நியூமரேட்டர் a இருக்கும். டினாமினேட்டர்ல இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுங்கிறதுனால என்ன சார் இருக்கும்? டினாமினேட்டர்ல b இருக்கும் வித் பிளஸ் சைன். ஓகே, இங்க b க்கு இது மட்டும் கேன்சல் ஆகும். சோ b by 2a. So the final result என்ன சார் வருது நமக்கு? Therefore y is equal to minus y is equal to something error. ஏன்னா இங்க பிளஸ் இருக்கிறது என்னென்ன வருமோ மைனஸ் வரும். ஸோ போத் மைனஸ்ல இருக்குங்க. ஓகேங்களா? அப்ப இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்ப இங்க என்ன எழுதணும்? பிளஸ் 3a by b ஒரு ரிசல்ட். இன்னொரு ரிசல்ட் y is equal to b by 2a. ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. y ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? root of x by a is equal to 3a by b. both sides ஸ்கொயர் பண்ணோம்னா x by a is equal to 9a square divided by b square. So a வை கிராஸ் மல்டிபிள் பண்ணா x is equal to 9a cube by b square ஒரு ரிசல்ட். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி இங்க சொல்லிட்டோம்னா root of x by a is equal to என்ன சார் இருக்கு? b by 2a. ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப x by a is equal to b square by 4a square. So இந்த a க்கு இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப x is equal to என்ன சார் வருது? b square by 4a. So the total results 9a square by b square and x is equal to b square by 4a. That's all. Okay sir, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5. 2 power 5 வேணும்னே கொடுத்திருக்காங்க. நமக்கே தெரியும். அதனுடைய வேல்யூ தெரியும். ஈஸி தான். 2 5 times மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 32 கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் சிம்பிள் பண்ணிக்கலாம். 4 power x minus 3 into இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? 2 power x into 2 power 2. கரெக்ட்டுங்களா? பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணலாம். அடிஷன்ல இருக்க பவரை நான் பேஸ் ஈக்குவலா வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். பிளஸ் 2 power 5 that is 32 is equal to 0. ஓகே சார், இங்க பாத்தீங்கன்னா 4 power x இருக்கு, 2 power x இருக்கு. 4 and 2 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 2. அப்ப இந்த 4 2 power x வர மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் சார். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 2 ஸ்கொயர் the whole power x னு வரும். அத 2x the whole square னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. இது என்ன ஆகும்? 2 power 2x. இல்லனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ரெண்டு ஸ்டெப் ஆஃப், அதாவது இங்க நான் சைடுல எழுதுறேன் பாருங்க. நான் ஏன் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவானே. அதாவது 4 வந்துட்டு 4 power x, 4 வந்துட்டு 2 power 2 the whole power x இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க. 2 power x the whole square னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்படி எழுதணும்னா இங்க என்ன சார் வரும்? 2 power x the whole square minus 3 into 2 power x into 4 plus 32 equal to 0. So இங்க காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது நமக்கு 2 power x. So 2 power x y னு வச்சிரலாம். So y square minus 12 into y plus 32 is equal to 0. Plus 32 எவ்வளோ? minus 12 வராம ஸ்ப்ளிட் பண்ணும் சார். எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 32 16 into 2 is not possible. 32 8 into 4 னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, 8 into 4 both have minus. So y squared coefficient 1 இருக்கனால இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். y is equal to plus 8 comma plus 4. So y is equal to 8 first எடுத்துட்டோம்னா y ஓட வேல்யூ 2 power x னு வச்சிருக்கோம். So 2 power x சார், இங்க ஒரு முக்கியமான விஷயம், பேஸ் 2 இருந்தா இது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை கண்டிப்பா பேஸ் 2 வராம ஸ்ப்ளிட் பண்ணும். இது இங்கன்ட்ல எந்த क्वेश्चंसக்கு இந்த மாதிரி வந்துருச்சு எனக்கு 2 power x equal to 8 னு வந்துருச்சு. 2 power x something, 3 power x something, 5 power x something ஏதாவது ஒரு கிடைச்சுன்னு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது கண்டிப்பா அதனுடைய இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் வேல்யூஸா தான் இருக்கும். அப்ப இந்த 8 எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 கியூப்னு எழுதலாம். இல்ல எனக்கு பிகர் நம்பரா வந்துருச்சு சார், அதை எப்படி சார் நான் ஃபில்டர் பண்றது அப்படின்னா, இங்க என்ன பேஸ் இருக்கோ அதால இதை டிவைட் பண்ணிட்டே வாங்க. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் என்ன பண்ணிட்டே வாங்க? டிவைட் பண்ணிட்டே வாங்க. இங்க 2 power x equal to 8 2 கியூப் ஈஸியா வந்துருச்சு. நாளைக்கு கிரியேட்டிவ் क्वेश्चंस ஏதாவது கேட்டா அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, இங்க 8 இருக்கு, 8 எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க 8 அதை எதால மட்டும் டிவைட் பண்ணுங்க, 2 ஆல மட்டும் டிவைட் பண்ணிட்டே வாங்க.
அட் லாஸ்ட் 1 வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு வாங்க, அந்த நம்பர்ஸால டிவைட் பண்ணிட்டோம். ஏன் 2ஆல டிவைட் பண்றேன்? ஏன்னா இங்க 2 இருக்கு. அப்பதான் இது என்ன எழுதலாம், 1 2 3. அப்ப 8 வந்து என்ன எழுதுறோம், 2 கியூப்னு எழுதுறோம். சோ எக்ஸோட அப்ப பவர்ஸ் கம்பேர் பண்ணோம்னா x is equal to 3 இங்க பொறுத்த வரைக்கும். அடுத்த y is equal to என்ன சார் கிடைக்குது, 4. அப்ப y 2 power x is equal to 2 square னு எழுதலாம். சோ இங்க பொறுத்த வரைக்கும் x ஓட வேல்யூ 2. therefore the x values are 3, 2. அவ்வளவுதான் சார். 3.5 கம்ப்ளீட் ஆச்சுங்க சார். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.6. அது ரொம்ப 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 ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். அது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே அந்த விஷயம் எல்லாமே புரியும். ப்ளஸ் பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் சொல்யூஷன்ஸை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட். ஸோ ஃபாலோ திஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.